ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 9/8/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்து இந்த தமிழ் முதல்வர் இந்த நிறைய ஸ்போர்ட்ஸ்க்காக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அது அந்த நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் பற்றியெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இதெல்லாம் அவ்வளோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. லைக் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. ஸோ இது ஆக்சுவலி இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பை பார்ட்டிசன் கால் டு டிக்ளேர் வயநாடு லேண்ட்ஸ்லைட் நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ நம்ம நியூஸ்லேயே நிறைய பார்ப்போம். இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட் வந்து நேஷனல் டிசாஸ்டராக வந்து அறிவிங்க, நேஷனல் டிசாஸ்டராக அறிவிங்க அப்படின்ட்டு ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க கேரளா கவர்மெண்ட். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இதில் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த லேண்ட்ஸ்லைடுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியே நிறைய 2017, 18, 19 இந்த மாதிரி நிறைய எல்லா வருஷமும் நிறைய வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் நிறைய ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டருக்கு வந்து இவங்க வந்து இப்படி லைக் நேஷ்னல் டிசாஸ்டராக ஆக்குங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி கேரளா மட்டும் தான் பண்ணுதா இந்த மாதிரின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே இல்லை. நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய ஏதாச்சும் அதிகமாக நேஷ்னல் டிசாஸ்டர் நடந்ததுன்னா அதை நேஷ்னல் டிசாஸ்டராக வந்து அறிவிங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் நேம் சேக்கிங் தான். அது தவிர அது ஆக்சுவலி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு அவங்க அதை மென்ஷன் பண்ணாங்கன்னா அது வந்து சென்ட்ரல் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து நிறையவே வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் சரி லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நேம் சேக் தான். அதனால் அதுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இப் சப்போஸ் நீங்கள் வெளியில் லைக் யூஎஸ்ஏலலாம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு ஒன்று அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்கு நிறையவே வந்து ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் அதுவுமே முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ஃபண்ட் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது டிஎம் ஆக்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு எல்லா டிசாஸ்டருக்குமே நம்ம வந்து ஈக்குவலாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து இந்த நேஷ்னல் டிசாஸ்டர்னால் அதிக ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்கன்செப்ஷன் இன்னுமே இருக்குது. ஸோ ஆனால் வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு நேம் சேக்குக்காக வேணால் இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் போல இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம என்ன நேஷ்னல் டிசாஸ்டர் இது அப்படின்ற ஒரு நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாமே தவிர ஸோ அதுக்காக நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்களா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த டிஎம் ஆக்ட் பிரகாரம் அதாவது எல்லா கேட்டஸ்ட்ராஃபிக் கெலாமிட்டி எல்லா விஷயத்துக்கும் எல்லா டிசாஸ்டர்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அந்த மாதிரியான ஒரு சில பிரிவுகளாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி பிரிவுகள் ஹில்லி ஏரியாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லையுமே பிரித்தாங்க. ஸோ இப்போ நார்மலாக ரெகுலராக ஜென்ரல் கேட்டகரியில் வர ஸ்டேட்ஸாக இருந்ததுன்னா 75:25 அப்படின்ற ஒரு ரேஷியோவில் வந்து டிசாஸ்டர் ஃபண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த 75% அப்படின்றது சென்ட்ரல் கொடுக்கறது, 25% அப்படின்றது ஸ்டேட் கொடுக்கறது. ஸோ ஆக்சுவலி இதிலேயே பார்த்திங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட நிறைய வந்து பர்சன்டேஜ் சென்ட்ரல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிசிட்டியாக இன்னுமே நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்ட்டு வந்து போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்க ஆக்கலை. லைக் எல்லா டிசாஸ்டருக்குமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 75% வந்து சென்ட்ரல் கொடுத்தாங்கன்னா 25% ஸ்டேட் போட்டு அந்த டிசாஸ்டர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதே வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அந்த லைக் இந்த மாதிரி இருக்கும்போது மீதி அதாவது ரெகுலரான ஏரியாஸ் தாண்டி இந்த மாதிரி ரொம்ப ஹில்லி ஏரியாஸாக இருந்ததுன்னா 90:10 அப்படின்ற ரேஷியோவில் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது அதுக்கு வந்து 90% வந்து சென்ட்ரல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, 10% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சிட்டதுலேருந்து இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னா ஒரு ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ண விரும்பியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து ஃபண்டுங்களில் வாங்கி கொடுக்குற ஒரு மேனேஜ்மெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. இவங்க எங்கேருந்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சில கமிட்டிஸ் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர்
ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், நேஷ்னல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டு, அண்ட் தென் ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஃபண்டை வாங்கி கொடுக்கறது தான் இந்த நேஷ்னல் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஸ்டேட் லெவல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இவங்க ரெண்டு பேருமே பண்ணுறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் டிசாஸ்டர்னால் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கான்சன்ட்ரேஷன்லாம் கிடையாது அப்படின்றதே இந்த ஆர்டிக்கலில் நல்லாவே தெளிவுபடுத்தியிருக்காங்க. அண்ட் தென் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயநாடுக்கு டுமாரோ வந்து போகிறாரு அப்படின்ற ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க, அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இது ஆக்சுவலி டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அண்ட் இட்ஸ் வேல்யூ இன் எஸ்டாப்ளிஷிங் கில்ட் அண்ட் ஆர் இன்னசென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இதை பற்றி முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான ஆர்டிகல்ஸ் முன்னாடி இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்ட்டு. ஸோ சென்னை பேஸ் பண்ண தமிழ்நாட்டில். ஸோ ஏன்னா இந்த ஆக்சுவலி இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆர்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்டது தான் கிட்டத்தட்ட. ஸோ ஆக்சுவலி என்ன ஒரு கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்றது ரொம்ப அக்யூரேட் ஆனது, 100% அக்யூரேட் ஆனது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். பட் ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா 99.9% தான் அக்யூரேட். இதுவுமே தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது வந்து இப்போது ஒரு ரீசெண்டான கேஸில் வந்து நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஒரு தெளிவுரையுமே கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரன்சிக் சயின்சஸில் நிறையவே, அதாவது இந்த க்ரைமு அந்த மாதிரி இடத்துங்களில் நிறையவே நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டிங், ஹேர் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடச்சிருந்துன்னா அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஒரு சில டைம் அதாவது 99% அக்யூரேட்டு அப்படின்னு நம்ம வந்து அது அந்த 0.01% நம்ம வந்து அதை நெக்லெக்ட் பண்ண விடாமல், ஸோ நம்ம ஆக்சுவலி என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்க்கு ஓகே தான். பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த கோர்ட்டு அப்படின்னு வரும்போது அந்த ஒரு சின்ன அக்யூரசி இல்லாமல் நம்ம வந்து ஒரு இன்னசென்ட்டாக நம்ம டக்குன்னு தண்டிச்சிட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து இந்த கோர்ட்லேருந்து இந்த 99.9% தான் இது அக்யூரேட் அப்படின்றத நல்லாவே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது கேஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஜூன் 2024 அப்போ வந்து ரேப் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து ப்ரொஃபைலிங் வந்து டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் வந்து ஆக்சுவலி அது இதுவாக இருந்தாலுமே இது வந்து ஆக்சுவலி கில்ட்டி, அதாவது அவங்கள வந்து விட்டுருக்காங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து அந்த தப்பு பண்ணலை அப்படின்றதுக்காக அவங்கள வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரிஞ்சிக்க வரும்னு பார்த்திங்கன்னா 99.9% தான் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்றது ஒரு அக்யூரசி. அதுவுமே தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் WHO லிஸ்ட் ஓவர் 30 pathogens that could start the next pandemic அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி WHO நம்மளுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு 30 பேத்தோஜன்ஸ், அதாவது ஒரு வைரஸஸ், பாக்டீரியாஸ் அந்த மாதிரி, அதாவது நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸுமே நம்ம வந்து பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 பேத்தோஜன்ஸை வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி ஃப்யூச்சரிஸ்டிக்கில் இதனால் நம்ம ஒழுங்காக இதை வந்து கன்சிடர் பண்ணல, நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் மாதிரி பேண்டமிக் டிசீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு 30 பேத்தோஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கல் தான் ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்கு. இதில் ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். இது சப்போஸ் நம்ம அப்படி கன்சிடர் பண்ணாமல் விட்டுட்டோன்னா இந்த பேண்டமிக் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு கரெக்ட் டைம் கிடச்சிதுன்னா இது பேண்டமிக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையவே டிசீசஸ் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நிப்பா, ஜிகா அண்ட் தென் சார்ஸ் கொரோனா வைரஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, இப்போ நம்ம ரீசெண்டாக ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஜஸ்ட்டு பேர்ட்ஸ்க்கு, கேட்டல்ஸ்க்கெல்லாம், அதாவது இந்த மாடுகள்
பறவைகள்லேருந்து மாடுகளுக்கு அது மாதிரிலாம் பரவ ஆரம்பிச்சது. அண்ட் தென் அது அங்கேருந்து நம்மளுடைய ஹியூமன்ஸ்க்குமே இப்போ வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நிறையவே அதை பற்றி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த H5 டைப் வைரஸ், ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா பற்றி. ஸோ அண்ட் தென் பிளேக்கு, காலரா, டிசென்ட்ரி, நிமோனியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம ஆக்சுவலி அது ரொம்ப சின்ன விஷயமாக தான் நினச்சிருப்போம். பட் ஆனால் அது நம்ம ஒரு கண்ட்ரோல்டாக நம்ம அதை எடுத்துகிட்டு போகலன்னா மேபி இன் ஃப்யூச்சரிஸ்டிக்கில் அது ஒரு பேண்டமிக்காக ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டிசீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாண்டா வைரஸ், அனிபா வைரஸ், நிப்பா வைரஸ் அப்படின்ட்டு நிறைய நேம். ஸோ அதெல்லாம் மியூட்டேஷன் லைக் நிறைய ஆகிட்டே இருக்குது. நிறைய பாக்டீரியல் பேத்தோஜன்ஸ் இது மாதிரி நிறையவே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து ரைட்டான நேரத்தில் அதுக்கு ஏதாச்சும் ஒரு கரெக்ட் சுச்சுவேஷன் கிடச்சிச்சுன்னா அது வந்து பேண்டமிக் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சியை இந்த ஆர்டிக்கல் மூலிமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும், ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ அதாவது நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நிறையவே வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். நம்ம அது எப்படி சொல்கிறது, புதுசாக ஃபாரின் ட்ரக்ஸ்லாம் உள்ளே வரணும்னு பார்த்திங்கன்னா, மெடிசனல் ட்ரக்ஸ் எல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அது வந்து ஆக்சுவலி நிறைய ப்ராசஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் வந்து இப்போ அது வந்து கொஞ்சம் லிபரலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வச்சதுனால நம்மளால் அந்த மெடிசன்ஸ் வந்து அஃபோர்டபுளாக நம்மளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இங்கேயுமே நம்மளால் வாங்க முடியல பொதுமக்களுக்கு அப்படின்றதுக்காக. ஸோ அது வந்து கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சில செலக்ட் நேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சப்போஸ் அந்த நேஷன்ஸ்லலாம் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற சென்ஸ் அந்த ஒரு ட்ரையல் நம்ம இந்தியாவிலன்னு தனியாக கிளினிக்கல் ட்ரையல் பார்க்காமே அந்த ட்ரக்கை வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அப்டேட் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.